உடலுக்கு நல்லது, இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்குது, கேன்சருக்கு எதிரான குணங்கள் இருக்குது, இப்படி எல்லாம் சொல்கிறோம். இந்த ஏஜிங் வயதாகிறத தடுக்குது, இப்படி பல பலன்கள் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதற்குரிய பலன் இருக்குது. அதே மாதிரி இது ஆன்டி டயபெட்டோஜெனிக் அப்படிங்கிறோம். எப்படிங்க இது எப்படி சுகருக்கு வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும்? இப்போது சர்க்கரை வியாதியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த உணவு சர்க்கரையை வேகமாக கூட்டுதோ, ஃபாஸ்ட்டாக மேலே ஏற்றுதோ அது கொஞ்சம் பிரச்சனையான விஷயம்னு பார்க்குறோம். சர்க்கரையை ஸ்லோவாக ஏற்றுறது, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது சர்க்கரை நோய்க்கு பலன் தரக்கூடியதுங்கிறோம். நம்ம அரிசியை கம்பேர் பண்ணோம்னா ராகி அல்லது கேழ்வரகு இந்த தானியம் வந்து இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த தானியத்தை விட இந்த தானியம் பெட்டர், ராகி பெட்டர் அப்படிங்கிறோம். அதுக்குன்னு அளவு கடந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா இதுவும் சுகரை கூட்ட தாங்க செய்யும். பட் ஆனால் அரிசியை கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக இது பெட்டர் தான். ஆன்டி டயபெட்டோஜெனிக்குங்கிறோம். இதில் ஏற்கனவே நான் சொன்னேன் ஃபைபர்